ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் ஊழல் மற்றும் மோசடி தொடர்பில் ஆராய்வதற்காக சிரேஷ்ட சட்டத்தரணி சேசியை வில்லியமுன தலைமையில் 4 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. வில்லியமுன குழு தனது அறிக்கையை 2 மாதங்களின் பின்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் சமர்ப்பித்தது. வில்லியமுன குழுவின் அறிக்கைக்கு அமைய ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்தது. புதிய விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக அந்த நிறுவனத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தியமை, வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்காக அனாவசிய செலவுகளை மேற்கொண்டமை, சொகுசு கார்களை கொள்வனவு செய்தமை உள்ளிட்ட பல முறைப்பாடுகள் அந்த அறிக்கையில் வெளிக்கொணரப்பட்டிருந்தன. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் பணியாளர்கள் ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டதாக வில்லியமுன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏதேனும் ஒரு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் இருப்பார்களாயின் அவர்களை பாதுகாப்பது நமது கொள்கை அல்ல. ஸ்ரீலங்கன் விமான சேவை இன்று மிகப்பெரிய சுமையாக மாறியுள்ளது. உலகில் பேரெங்கும் இவ்வாறு சுமையாக மாறியுள்ள விமான சேவை இருக்காது என நான் நினைக்கிறேன். எமக்கு சொந்தமான எவ்வித விமானமும் இல்லை. இந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். இந்த ஊழல் தொடர்பில் நாம் ஆராய போகிறோம். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பில் நான் விமான சேவைகள் அமைச்சராக இருந்தபோது அறிக்கை ஒன்றை கோரியிருந்தேன். அந்த அறிக்கையை நான் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் வழங்கினேன். பின்னர் நான் அந்த அமைச்சில் இருந்து வெளியேற நேரிட்டது. இலங்கையின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை தனிப்பட்ட சொத்தாக பயன்படுத்தி அந்த புறத்தை நடத்தி செல்லவும், பல ஊழல் மோசடிகளுக்காகவும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்குள்ளேயே சம்பளம் வழங்கப்பட்டது. சந்தேகம் எழுப்பப்பட்ட அந்த நிர்வாகம் குறித்து நீங்கள் எந்தளவு கவலை அடைந்திருப்பீர்கள்? வரலாற்றில் நியமிக்கப்பட்ட அனைத்து ஆணைக்குழுக்கள் மற்றும் ஏனைய குழுக்களின் அறிக்கைகள் அநேகமான சந்தர்ப்பங்களில் குப்பை தொட்டிக்கு எறியப்பட்டன. அதனை ஆட்சியை கைப்பற்றுவதற்காக சிலர் பயன்படுத்திக் கொண்டனர். வில்லியமுன அறிக்கை எங்கே? இது தொடர்பான விசாரணைகளை நடத்துவதற்காக உரிய தரப்பினருக்கு அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டதா? இந்த விடயத்தில் அரசாங்கம் மௌனம் சாதிப்பதற்கான காரணம் என்ன? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அல்லது தரப்பினர் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு வில்லியமுன அறிக்கையும் குப்பை தொட்டிக்குள் எரிந்து விட்டார்கள் என்பதே எனது கருத்தாகும்.